மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமாக விளங்கும் நம்மால் முடியும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மாவட்டந்தோறும் நீர் ஆதாரங்களை பாதுகாக்க வளப்படுத்த நாம் நடத்தும் கலந்தாய்வு கூட்டத்திற்கும் களப்பணிக்கும் மக்களிடத்தில் அமோக ஆதரவும் வரவேற்பும் பெருகி வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. மாற்றம் ஒன்றே சாதிக்கக்கூடிய வல்லமை மிக்க சாதனம். வாருங்கள் ஒன்று கூடி சாதிப்போம். தேனி மாவட்டத்தின் நீர் ஆதாரங்களை பாதுகாக்க மேம்படுத்த அங்கு ஒரு கலந்தாய்வு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த காட்சிப்பதிவை இப்ப பார்க்கலாம். இப்போ உலகம் முழுக்க சீமக்கருவளைன்னு சொல்லக்கூடிய அந்த தாவரம் உலகம் முழுக்க எல்லா மக்களிடமும் விழிப்புணர்வு ஏற்பட்டு அகட்டி கொண்டிருக்காங்க. ஆனால் நம்ம இந்த முல்லை பெரியாறு ஆற்றை இந்த சீமக்கருவளை முழுங்கிருங்கிற ஒரு ஆபத்து இருக்குது. ஆக அந்த தாவரம் குறித்து புரிதலை தேனி மாவட்டம் முழுக்க நாம் கொண்டு செல்கிற பொழுது அனைவரும் இணைந்து கண்ணில் பார்க்கிற சீமக்கருவளை என்கிற ஒரு தாவரத்தை அகற்றி நாம் பாதுகாத்து இந்த மாவட்டத்திற்கு வழங்க வேண்டும் என்று புதிய தலைமுறையை முன்னெடுக்க வேண்டும் நாங்கள் விரும்புகிறோம். நம்ம தேனி மாவட்டத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, தேனி மாவட்டத்துக்குள்ளே நுழைஞ்சோடனே எங்களுக்கு குழுன்னு இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த நிலை மாறிக்கிட்டு வருது. நிறைய சீமக்கருவளை பற்றி சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆகாய தாமரை, இன்னொன்று நெய்வேலி காட்டாமணக்கு. இது ரெண்டும் நீங்கள் போடி நாயக்கனூர் திரும்பும்போது ஒரு கம்மாயில் அந்த பெரியாற்றில் முல்லை பெரியாற்றிலேருந்து வர்ற ஒரு கிளை கம்மா மாதிரி சின்ன கம்மா இருக்கும். அந்த கம்மாயில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ 15 வருஷமாக பார்த்துருக்கேன். நிறைய பேர்ட்ட பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் சொல்லி பார்த்தேன், இதை நீங்கள் நகட்டுறதுக்கு வழியை பண்ணுங்க ஒண்ணுங்கன்னு. ஒன்றுமே செய்யலை. தண்ணீர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தேனி மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனையே இருக்கக்கூடாது. குடிநீர் தண்ணீர் பிரச்சனை முக்கியமாக இருக்கக்கூடாது என்றால் நம்மால் முடியும் என்ற நிகழ்ச்சி மூலமாக, அதாவது உதாரணமாக சொல்ல போனோம்னா, இந்த புதிய தலைமுறை எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பெரியகுளம் நகர்நல சங்கத்தின் சார்பாக உறுதியாக நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம். மீனாட்சிபுரம்னு ஒரு கிராமம் போடிக்கு பக்கத்தில். அந்த வில்லேஜுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு பெரிய கம்மா, அதில் பார்த்தீங்கன்னா குப்பை, பிளாஸ்டிக்கு, நிறைய செடிகள், புதர்கள் நிரம்பி கிடக்குது. அந்த கம்மாய்க்கு பக்கத்திலே அந்த கிராமமாக அமைஞ்சிருக்கு. அதில் சுற்றுப்புற சுகாதார கேடும் விளையுது. ரெண்டாவது அதனால சில நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும், நீர் ஆதாரங்கள் கிடைக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குன்ற மாதிரியும் எங்களுக்கு தெரியுது. கலந்தாய்வு கூட்டத்தோட முடிவில் தேனி மாவட்டத்தின் நீராதாரத்தை பாதுகாக்க சொக்கப்ப நாயக்கர் கண்மாயை தூர்வாரலாம் அப்படின்னு முடிவெடுத்தார்கள். இந்த களப்பணியில் யாரெல்லாம் இணைந்தார்கள் அப்படிங்கிறத இந்த காட்சிப்பதிவில் பார்க்கலாம். சொக்கப்பநாயக்கம் குளம் மூலமாக 8 கிராமங்கள் பாசன வசதி பெறும். அதாவது எங்கள் பஞ்சாயத்து மூலமாக பக்கத்தில் இருக்கிற ஜல்லிப்பட்டி பஞ்சாயத்து உட்பட ஒரு 200 ஏக்கர் நிலம் இந்த குளம் தூர் வரனால பாசன வசதி மூலமாக பயன்படும்னு நம்பிக்கை இருக்குது. இந்த பகுதி வறண்டு காணப்படுகிறது. இந்த பகுதியில் நீர் வழித்தடங்களே மறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்மால் குடியும் குழு பொதுமக்களை திரட்டி இன்றைக்கு சேசிப்பி பன்றுமான ஊராட்சி தலைவருடைய ஒத்துழைப்போடு இந்த பணியில் ஈடுபட்டுள்ளோம். இந்த பணியை பார்வையிடுவதற்கும் இந்த பணிக்கு தேவையான ஆலோசனை வழங்குவதற்காக பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் லாசா நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட இந்த பணிக்கான கருத்தை அவர்கிட்ட கேட்பான். சார், இந்த பணியை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இன்றைக்கே புதிய தலைமுறை ஒரு புதிய முயற்சியாக இதுபோன்று இருக்கக்கூடிய நீர்வரத்து இல்லாமல் அடைபட்டு கிடக்கிற கம்மாய்களை அவர்களே ஸ்பான்சரில் சில நண்பர்களுடைய உதவியோட இன்றைக்கு இந்த வேலையை துவைக்கிறாங்க. முதல்ல புதிய தலைமுறைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது அரசுக்கு ஒரு வழிகாட்டியாக, அல்லது அரசு இது போன்ற மிக ஏராளமான கம்மாய்களை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. இதற்கான நீர்வரத்து இப்பொழுது ஜேசிபி மூலம் இவைகள் ஆழப்படுத்துகிற பணிகள் இன்றைக்கு துவக்கப்பட்டிருக்கு.
தேனி அருகே உள்ள வடபுதுப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சொக்கப்ப நாயக்கர் கண்மாயை வந்து தூர்வார நிகழ்ச்சி 2ஆம் நாள் இன்று நடைபெற்று வருகிறது. நேற்று பார்த்தோம்னா அந்த கம்மாயிலின் ஓரங்களில் உள்ள கருவேல மரங்களை அகற்றும் பணி நேற்று முழுவீச்சு நடைபெற்றது. இன்று 2ஆம் நாளாக மீதமுள்ள கருவேல மரங்களை அகற்றியும் இந்த கம்மாய்க்கு உள்ள வரத்து வாய்க்காலை தூர்வாரும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த பணிகள் முடிவரும் நிலையில் உள்ளது. இது குறித்து வந்து எம்எல்ஏ லாஸ்ட்டே கேட்போம். தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான கம்மாய்களை மக்களுக்கு இது ஒழுங்குபடுத்தி வாய்க்கால்களை இவங்க கம்மாயை மாத்திரம் ஒழுங்குபடுத்தலை, அந்த நீர் வரத்து வரக்கூடிய வாய்க்காலினுடைய ஒரு பகுதியிலையும் கூட அவைகளை தூர்வாரி எடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பகுதி வந்து நீண்ட தூரமாக இருக்கிறதுனால அதையும் ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தின் நீராதாரங்களை பாதுகாக்க அங்கு கலந்தாய்வு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்களும் விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்களும் திரளாக கலந்து கொண்டார்கள். அந்த காட்சி பதிவை இப்ப பார்க்கலாம். நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு முதலிலே நீர் தேவை. அந்த நீரை நாம் எப்படி பெறுவது, வரவழைப்பது என்பதுதான் எங்களுடைய கருத்து. நீர் வர வேண்டும் என்றால் அந்தந்த பகுதியில் கண்டிப்பாக மரங்களை நட வேண்டும். இன்று திருவள்ளூரில் பார்த்தீர்கள் என்றால் மரங்களே இல்லை. பொதுவாக எல்லா கிராமங்களிலும் மரங்கள் இருக்கிறது. திருவள்ளூரில் எந்த தெருவிலும் மரம் இல்லை. அதனால் வந்து நாங்கள் ஒரு முடிவு செய்திருக்கிறோம். ரோட்டரி சங்கத்தின் சார்பாக நகராட்சியோடு இணைந்து எல்லா இடங்களுக்கும் வீட்டிற்கு 2 மரம் தர வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். போர் போடுறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. சட்டம் தெளிவாக வரையறுத்திருக்கிறது. அனுமதியின்றி போர் போடுவது தவறு. இன்னைக்கு எங்கேயாவது போர் போடுறதுக்கு ப்ராப்பர் பர்மிஷன் வாங்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. போரா இருந்தாலும் சரி, கிணறா இருந்தாலும் நீங்க நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த ரிசோர்ஸையும் பயன்படுத்தணும்னா அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது அரசாங்கத்தினுடைய சொத்து. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நம்முடைய முன்னோர்கள் இந்த நீர்ப்பாசனத்தை தேக்கி வைப்பதற்காக என்னென்ன முறைகளை, இன்று இருக்கின்ற அந்த கட்டுமான அமைப்பு முறை அன்று இல்லாத நிலையிலும் வெறும் களிமண் போன்ற அமைப்புகளை வைத்து ஏரிகளை அமைத்திருந்தார்கள். அந்த ஏரிகளில் நீர் வரத்து எப்படி, நீரை வெளியேற்றுவது எப்படி, அதன் மூலமாக நாம் என்ன செய்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலையை கொண்டிருந்தது. அதன் மூலமாக நீரின் தரையினுடைய கீழ்ப்பகுதி எந்த நேரமும் சதசதப்பு நிறைந்த ஒரு பகுதியாக, நீர் ஆதாரம் இருந்த ஒரு பகுதியாக இருந்தது. கலந்தாய்வு கூட்டத்தோட முடிவில் மாவட்டத்தின் நீராதாரத்தை பாதுகாக்க பலரும் பல்வேறு விதமான யோசனைகளை சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அனுப்பம்பட்டு கிராமத்தில் உள்ள ஆண்டியார்பாளையம் குளம் சீரமைக்க முடிவு செய்யப்பட்டது. இந்த களப்பணியில் யாரெல்லாம் இணைந்தார்கள் இப்ப பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் அனுப்பம்பட்டு ஊராட்சியில் அமைந்துள்ளது ஆண்டியார்பாளையம் குளம். இந்த குளத்தை சீரமைக்கும் பணியில் ஊர் மக்கள், திரளான பெண்கள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டார்கள். இதில் வந்துட்டு குளம் வந்து இந்த குளம் எப்படினாக்கா பழைய காலத்து குளம். இந்த குளத்தில் நீர் ஆகிறதுக்கு வந்து இந்த இதை நம்பி தான் வந்து எல்லாமே வந்து விவசாயம் பண்ணுறது, குடிநீர் போர்லாம் வந்து இதை போட்டு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருந்திருக்கு. இப்போ இதை தூர் வாரத்துக்கு முயற்சி பண்ணி எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து புதிய தலைமுறை சேர்ந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கோம்.
இந்த குளம் வந்து இந்த பகுதியோட முக்கிய நீராதாரமா வந்து சொல்றீங்க. இந்த குளத்தினுடைய தன்மை இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த குளத்தை எப்படி நீங்க யூஸ் பண்ணி? குளம் வந்து நிறைய தண்ணியோட தான் இருந்தது. பல வருஷமா இது வந்து தூர்வாரப்படாம கவனிக்கப்படாம இருந்தது. இன்னைக்கு வந்து புதிய தலைமுறை நம்மால் குழு மூலமா நல்ல வழியா இது வேலை நடந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி தண்ணி சுவையா இருந்தது. நாங்க விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நாளா வந்து தூர் வராம அப்படியே இதுவா இருக்கிறதுனால இப்போ சுத்தப்படுத்துகிறோம். நம்மால் முடியும் குழு மூலியமாக, மகளிர் குழு மூலியமாக பஞ்சாயத்துலேருந்து நாங்களும் 100 நாள் வேலை செய்கிற மக்களும் சேர்ந்து சுத்தப்படுத்துகிறோம். குளத்தை சீரமைக்கும் பணி விரைவாக நடந்து கொண்டிருக்கும் போதே ஊர் மக்கள் ஆர்வத்தோடு குளத்தை சுற்றி மரக்கன்றுகள் நடும் பணியை செய்தார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கும் பல்வேறு மாவட்டங்களில் நீராதாரத்தை பாதுகாக்க தொடர்ந்து களப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதில் சில களப்பணிகளின் காட்சிப்பதிவை இப்ப பார்க்கலாம். சென்னையில் அமைந்துள்ள பெருங்களத்தூரில் அமைந்திருக்கிறது பேரூராட்சி குளம். இங்கு நம்மால் முடியும் குழு மூலம் சீரமைப்பு பணி தொடங்கப்பட்டது. இந்த பணியில் என்வரான்மெண்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா அமைப்பில் உள்ள அருண் கிருஷ்ணமூர்த்தி கல்லூரி மாணவர்களை ஒருங்கிணைச்சு அழைச்சிக்கிட்டு வந்தார். பணிகள் விரைவாக நடந்தது. நாங்கள் ஏன் வாலண்டியர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், ஸ்டூடெண்ட்ஸாக எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அது எங்களோட கடமை. நாங்கள் வந்து எதாவது கொடுக்கணும், வி ஹேவ் டு கிவ் பேக் டு த என்வாயன்மெண்ட். அதுக்காக தான் நாங்கள் இதை பண்ணுறோம். நான் இதை எதுக்கு பண்ணுறேன்னா, நம்மளை பார்த்து 4 பேர் நம்மளை இதை பார்த்து பண்ணுவாங்கன்னு ஒரே ஃபீலிங்கில் தான் இது பண்ணுறேன். நிறையா பேர் வந்து இதில் குப்பை போடுறவங்க வந்து வெல் எஜுகேட்டட் பீப்புள் தான். ஆனால் ஸ்கூலில் காலேஜில் படித்து கற்றுக்கிட்டதை வந்து நம்ம ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாவே போதும். இதில் வந்து குப்பையே இருக்காமல் இருக்கும், க்ளீனாக இருக்கும். ஒரு அழுக்கான லேக் பார்த்து அது க்ளீனப் பண்ண அப்புறம் எங்களுக்கு அந்த லேக்கே நாங்களே சுத்தமாக வச்சுருக்கிறத பார்த்து எங்களுக்கே சந்தோஷமாக இருக்கும்.
இந்த பகுதியில் ஆனந்த காவிரியை சுத்தப்படுத்தினால் தூர்வாரினால் கிட்டத்தட்ட 100 ஏக்கர் நிலம் பயன்பாட்டுக்கு வரும். குறிப்பாக இந்த நீர் ஆதாரங்கள் பாதுகாக்கப்படும். எங்கள் பகுதிக்கு நீர் தேக்கம் அடைந்து குறிப்பாக நீர் நிலை உயரும். எனவே இந்த முயற்சி பாராட்டுக்குரியது. முடிந்தவரை எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் தொடர்ந்து இந்த பகுதிக்கு செய்வோம். அது இரு சைடிலும் உள்ள வேலைக்கருவை முழுகளை அகற்றி நல்ல நீர்நிலை பிடிப்புகள் நல்லபடியாக செயல்பட்டு எங்கள் ஏரியாவில் உள்ள ஒரு 100-150 ஏக்கர் நிலங்கள் நல்லபடியாக விவசாயங்கள் நடைபெறும். மற்றும் இங்கே உள்ள நீர்பிடிப்பு நடைபெறுவதற்கு மக்களுக்கு நல்ல உதவிகளாக செயல்படும் என்று இது பண்ணிக்கிறோம். போதலூர் வட்டம் ஈனாபுரத்தை அடுத்த தொண்டாரமடி என்ற கிராமத்திலே பெரிய ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பெரிய வாய்க்காலை எடுத்துக்கொண்டு தூர்வாரப்பட்டு வேலை முடிவு பெற்றுள்ளது. இதன் மூலம் நீர் ஆதாரங்களை சேமிப்பதோடு தங்கு தடையின்றி விவசாயத்திற்கான நீர் பங்கீட்டு அளவும் நீர் பாசனத்திற்கும் இந்த பயனுள்ளதாக இந்த திட்டத்தின் மூலம் அங்கு உள்ள விவசாயிகள் பயனடைகிறார்கள். இது சுமார் 100 ஏக்கர் பரப்பளவுள்ள விவசாய நிலங்களுக்கு தங்குதடையின்றி தண்ணீர் கிடைப்பதோடு விவசாயமும் செழிப்பாக இருக்கும் என்று எங்களால் உறுதியாக கூற முடியும். அங்கு உள்ள வேலிக்கருவைகள் போன்ற மரங்களையெல்லாம் அகற்றி அந்த வாய்க்காலை மிக சிறப்பான முறையிலே தூர்வாரி செய்து கொடுத்துள்ளோம். மனபலமே நம் பலம். மனபலம் உள்ளவர்களிடத்தில் வெற்றி இருக்கும். எந்த தடைகளையும் எதிர்த்து போராடுவார்கள். கடலை எதிர்த்து போகும் கப்பல் போல், காற்றை கிழித்து வரும் விமானம் போல், பூமியை துளைத்து வரும் நீர் போல் தடைகளை உடைத்து வெற்றி நடை போடுவோம். நீராதாரத்தை பாதுகாக்க தொடர்ந்து போராடுவோம். மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நம்மால் முடியும் நிகழ்ச்சியில்.